ஒரு ஹைட் கம்மியான ஒரு பொண்ணை கூட பேசிட்டு இருக்குன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். சொன்னல பஸ் ஸ்டாப்ல பார்த்ததா சொன்னாங்க. நீங்க போன நீங்க என்ன கூட்டி போயிருக்கலாம்ல. போய் சொல்லாதீங்க சார். சரி சண்டை போடாத. ஏன் சண்டை போடுற? உங்களுக்கு எல்லாருக்கும் சண்டை. இப்போ உனக்கு சந்தேகம் சோனாவிட்ட தான் போயிருக்காங்க, உனக்கு சந்தேகம் இவனா தான். சோனாக்கே போன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? என்ன மூவ் பண்ணி உங்க லைஃப பாருங்க, உங்க கோலை பாருங்கன்னு தான் நான் சொன்னேன். நானு அப்படியே கூட வந்துருங்கன்னு நான் சொல்லல. எப்படி உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு தமிழ்நாட்டுல? எனக்கு நீங்க வேணும், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லங்க சார், உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எதுக்கு அழுகுற? பிடிக்கலையா? பிடிக்கல என்ன பண்ண போற? பிடிக்கலன்னா நான் செத்து போறேன். என்னால இனி யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க லைஃப்ல இனி நான் வரமாட்டேன். உங்க லைஃப்ப நீங்க பாத்துட்டு போங்க, ஓகேவா? நான் வரல, நான் வரல. உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது? என்னோட உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்? நானு எதுக்கு அழுகுற? கண்ணு சொல்ற. ஏன் லைஃப்ல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி அழுதது கிடையாது. உங்களுக்கு புரிய மாட்டேது. ஒவ்வொரு டைம் நான் உங்களுக்காக மட்டும்தான் அழுகுறேன். நடு ரோட்ல நின்னுதான் அழுதுட்டு இருக்கேன் நானு. பிடிக்கலன்னா போயிடுங்க. என் லைஃப் இப்படியே போகட்டும். பிடிக்கலன்னு சொல்றீங்களா? எது கூப்பிடுறீங்க? உங்க லைஃப்ல இனி நான் வரமாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்க லைஃப்ல நீங்க பாத்துக்கோங்க. சரி வா, அக்கா வீடு இருக்கு, அங்க ஃப்ரெஷ் அப் ஆகும். நீ வா. நீங்க சொல்லுங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நான் சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குளி போயிட்டு ரெண்டுனால. சரி வா, நான் சொல்றேன். ஃப்ரெஷ் அப் ஆகல, நான் இப்படியே கூட இருந்துக்கிறேன். எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவ்வளவு தூரம் நான் வந்துட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காரத்துக்கு நான் வரல. சரி ஓகே, நான் சொல்றேன். பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன். ஏஞ்சு வா. சரி ஓகே, ஏஞ்சு வா. என்ன ஓகே? நான் சொல்றேன் சத்தியமா, என்ன நிக்க முடியல. என்ன ஓகேன்னு கேட்டேன். இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகும். நாளைக்கு சுராஜை மீட் பண்ணுவேன். நான் அவரை பார்க்கணும், அவரை பார்த்து மீட் பண்ணணும். கூட்டு போவீங்களா? கூட்டு போறவா? நான் எப்படி நம்புறது? ப்ராமிஸ் பண்ணுங்க, கூட்டு போவேன். ப்ராமிஸா கூட்டு போறவா? ஏந்திரு. அந்த வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் அடிச்சு மண்டே உடச்சிருக்கோம். ஏன் பண்ணல? அப்ப கூட உங்களுக்கு என்ன பிடிக்கல அந்த இடத்துல. அப்ப கூட உங்களுக்கு அரிதியா ரியா தான் உங்களுக்கு நினைப்புல. அதுக்குதான் வந்து ஃபுல்லா நாய் பேய அழிஞ்சு நான் ஃபுல்லா எல்லாம் பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தானே தேடிட்டு இருந்தீங்க. பேசுறதுக்கு முன்னாடியே தேடி தான் இருந்தோம், புரியுதா? தெரிஞ்சா பேசு. நீ பேசிட்டே நான் பேசாம அமைதியா இருக்கிறேன். உங்க மனசுல உள்ளது புரியுதா? என்னால முடியல சாய். உங்ககிட்ட ஒவ்வொரு டைம் வந்து நான் அப்படி புலம்பிட்டு இருக்க. எனக்கு கோல் இருக்கு. நீங்க உங்க கோலை பாருங்க. நான் வேணான்னு சொல்லல, நான் கூட இருந்து டிராவல் பண்றேன்னு தான் சொல்றேன். நீங்க வந்துட்டு அதை விட்டுட்டு என் கூடயே வந்துருங்கன்னு சொல்லல. உன்னை இப்பவே இவ்வளவு அழ விடுறேன், புரியுதா? இதெல்லாம் ஃபியூச்சர்லாம் போச்சுன்னா ஒன்னும் அழ விடுவோம். தினமும் அழுவு நீ அப்புறம், புரியுதா? அதுக்கான பாண்டிங் இன்னும் நம்ம கிட்ட வரல. அதனாலதான் இவ்வளவு அழ வருது. பாண்டிங் வந்தா கரெக்டா இருக்கும். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்தாதான் அதெல்லாம் முடியும். எதை விட்டு வரணும்? நீங்க என்ன பண்ணாலும் உங்க கூட நான் லைஃப் ரன் பண்ணுவேன். அது என்னால முடியும். நான் கான்பிடென்ட்டா இருக்கேன். உங்களால முடியாது, கரெக்டா? சரி அழாதவா, பதில் சொல்லுங்க. சரி அழாதவா, நான் கூட்டு போறேன். அவர்கிட்ட கூட்டு போறேன். நீ அதை சொன்னதான் நம்புவோன்னு. நாளைக்கு வந்து பாருவா. அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிக்குவீங்களா? சரி வா. பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்றேன். இல்லைன்னா வரமாட்டேன். இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். வரமாட்டேன். அடம் பிடிக்காத, தயவு செஞ்சு அடம் பிடிக்காத. சொன்னா கேளு. வரமாட்டேன். சரி அவர் சொல்லிட்டான், சொல்லிடுறான். ஓகேவா? உங்க ஃபேமிலி கிட்டே சொல்லிடணும், நான் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடணும். சரி வா. சொல்லுவீங்களா? சொல்றேன்டி, வாடி. முடியலடி, நிக்க கூட முடியல, தலை சுத்துது. என்னாலே முடியல. நானும் தூங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் மார்னிங்ல இருந்து இப்ப சாப்பிடாம இருக்கேன். நேத்து நைட்ல இருந்து இப்ப சாப்பிடாம இருக்கேன். நானு ட்ரெயின்ல தூங்கிட்டு வந்தேன்.
நானு அங்கங்க நடந்து தெருவா நடந்து நாயை போய் அலைஞ்சிட்டு வந்துருக்கேன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அது நான் சொன்னப்பே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டிய வேலை இல்ல. நீங்க கேட்கல, உங்களுக்காக நான் வந்திருக்குது. சரி அழாது. சாப்பிட்றியா? பிரியாணி சாப்பிட்றியா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கு சிக்கன் ரைஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம். பொங்கலை வேணா நீங்க போய் சாப்பிடுங்க. தந்தூரி ஜூஸ். ஏன் சார் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? சரி அழாது. நீ என்னை எப்போ பார்த்து அப்போ நான் உன்னை அள வச்சுதான் இருக்கிறேன். சரியா? ஒவ்வொரு டைம் அழும்போது நீங்க வேணும்னு தான் அழுற, வேணும்னு அழல. நீங்க வேணும்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேது. ஆனா என் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு அழல. சரி அக்கா வீடு இங்கே இருக்கு. யாரு அக்கா வீடு? எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து சோனான்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணல. பிரியாவுக்கு முன்னாடி. சரி வாங்க நம்ம இப்படியே சென்னைக்கு போலாம். வாங்க. இல்ல இல்ல வாங்க, இப்படியே நம்ம சென்னைக்கு போலாம். வாங்க. இப்போ ஃப்ரெஷ் அப் அப்படி நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். நீ அதுக்கப்புறம் இல்ல சார், அங்க பாலக்காடு போனா ரியா, இங்க வந்தா சோனா, எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப வந்துட்டு நீங்க அதுக்குள்ளேயே தான் இழுத்து விடுறீங்க. வேணாம், நம்ம இப்படியே போலாம். அடுத்த விஷயம், நம்ம இப்படியே கூட போய்க்கலாம். வாங்க. நீ தான் வந்து எர்ணாகுளம் வந்த. நான் வந்தது உங்களுக்காக தான் வந்தேன். நான் வரல. நான் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. என்னாலுமே முடியல, ஒரு மாதிரி இருக்கு. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். நான் அக்கான்னு சொல்லி என்ன கூப்பிட்டாங்க வர வச்சுட்டு, எனக்கு தெரியாம அவங்களாம் கூப்பிட்டு மீட் பண்ணி பேசுனீங்கன்னா. ஏன் இப்படி சந்தேகப்படுறேன்? பேசுனீங்கன்னா நான் ஏன் பேச போறேன்? அந்த பொண்ணுங்க இருக்குதானே ஒன்றும் தெரியல. அது எனக்கு தெரியாது, இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. வேணாம் சாய், நம்ம இப்படியே போலாம் சாய். வாங்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம இப்படியே போலாம். வாங்க. வேண்டாம், இங்க பக்கத்து அக்காட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டு நீ தானமா அவங்க தான் எர்ணாகுளம் வரதா சொல்லியிருந்தாங்க. புரியுதா? தயவு செஞ்சு அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு பேசிட்டு போலாம். சரி ஓகே, நீங்களும் கூட வரீங்களா? எங்கேயும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓகேவா? எங்கேயும் போக கூடாது. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர வரை நீங்க அங்கதான் இருக்கீங்க. எங்கேயும் போல, வெளியே உட்காந்துட்டு இருக்கவா, செக்யூரிட்டி பண்ணி நிக்கிறவா. சுராஜன் எப்ப பார்க்க கூட்டு போவீங்க? நான் கூட்டு போற நாளைக்கு கூட்டு போறேன். ப்ராமிஸா கூட்டு போவீங்களா? சத்தியமா கூட்டு போறவா. நம்பலாமா? நம்பு. அவங்க கிட்ட கால் பண்ணி முன்னாடி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி கேவலமான செயலை நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? நீங்க பண்ண மாட்டீங்க, அது என்னால ஏத்துக்க முடியாதுல்ல. ஓகேவா? சரி, கல்ல கன்ஃபார்ம் கூட்டு போவீங்களா? கன்ஃபார்ம் கூட்டு போறேன். நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு படு, கொஞ்சம் தூங்கு. முகம் எப்படி இருக்கு? ஓகேவா? இல்ல வேணாம் சாய், நம்ம இப்படியே வீட்டுக்கு போயிடலாமே. நான் வரேன்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்ட நான் போன்ல சொல்றேன், இல்ல என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நம்ம இப்படியே வீட்டுக்கு போலாம். எப்படிதான் பெத்தாங்கன்னே தெரியல. பெத்தாங்களா இல்ல எங்கன்னா வந்து வண்டில சொல்லி புடிச்சு வந்தாங்களா அவங்க எல்லாம்? தைரியம் உனக்கு அங்கிருந்து இங்க வர்றதுக்கு? அப்படியே பொழிச்சுன்னு வைக்கணும் போல. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. எனக்கு அடிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப அமைதியா கண்ட்ரோல் பண்றேன். சாய், நான் அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு கொண்டு வரதான் பாக்குறேன். திரும்ப திரும்ப அவங்க கிட்ட கொண்டு போய் நான் உள்ள இன்வால்வ் பண்ணி விடாதீங்க. வேண்டாம். அவங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்படியே போலாம். வேணாம், வாங்க ப்ளீஸ் போலாம். ஏய் லூசு, வா அவங்க வீட்டுக்கு போய். அவங்க வீட்டுக்கு நான் வரல சாய், நம்ம இப்படியே சென்னை போறதுன்னா போலாம். அவங்க வீட்டுல போய் ஜஸ்ட் பாத்துட்டு போலாம். அக்காட்ட சொல்லிட்டு அவங்க எர்ணாகுளம் வரைக்கும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனா கோச்சிப்பாங்களே. சரிவா, போய் பார்த்துட்டு ஒரே நிமிஷம் வந்து போகலாம். பிரச்சனை இல்லை. நம்பி வேற ஏதாவது பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். போலாம் வாங்க. ஒரு ஹைட் கம்மியான ஒரு பொண்ணை கூட பேசிட்டு இருக்குன்னு சொல்லிடுச்சு. அவ்வளவுதான். நான் சொன்னல, அவங்க சோனாவாதான்க்கா இந்த பஸ் ஸ்டாப்ல பார்த்ததா சொன்னாங்க. நீங்க போன, நீங்க என்ன கூட்டு போயிருக்கலாம்ல. போய் சொல்லாதீங்க சாய். சரி சண்டை போடாது. ஏன் சண்டை போடுற? என்னைய பார்த்து அவங்க இல்லன்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சண்டை. இப்போ உனக்கு சந்தேகம் சோனா விட்டே தான் போயிருக்காங்க, உனக்கு சந்தேகம் இவனா தான். சோனாக்கே போன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இல்ல வேணாம் விடுங்க. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ல இல்ல. வேணாம் விடுங்க. வேணாம் நான் பேசுறேன். நான் சொல்றேன். அவ கைவிடு. கைவிடு. சோனா